ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போது நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற இதிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோயில் இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். அது எப்படி இருக்குது என்னான்ட்டு உங்களுக்கு நான் போகிற வழியில் நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மவுண்டைன் மாதிரியான இடம் தான். ஃபுல்லாக காடு இந்த மாதிரி தான் இருக்கும். சுற்றி முற்றி பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிட்ருக்கேன். பாருங்க, அங்கே ரெண்டு குழந்தைங்க இது பழைய காலத்து அந்த பம்பு இது பண்ணிகிட்ருக்காங்க, அடிச்சிட்ருக்காங்க. ஸோ இதுதாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் யூபியில் ஃபுல்லாக. இங்கே இருக்கிற ஏரியா, அதாவது இந்த இடம் பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா பீச்பூர்னு சொல்லுவாங்க. அந்த இடம் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா இந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடோட இந்த ஆர்கிடெக்சர், இந்த டைப்பே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி சம்மர் சீசனில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஃபுல்லாக எல்லாமே வறண்டு போய் இதுதான் இருக்குது. இங்கே எந்த ஒரு எமர்ஜென்சினாலும், ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ஸ்கூல் தான் இருக்குது. ஏதாச்சும் உங்களுக்கு எமர்ஜென்சின்னு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் நாம் பார்க்க வந்த கோயில். இந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த கோயிலுக்குள்ளார இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, இங்கேருந்தே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். சிவனோட அந்த லிங்கம் ஷேப்பில் கோயில் இது பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரானே பார்த்திங்கன்னா துர்காதேவி இங்கே இந்த மாதிரி இருக்குங்க. அப்படியே இங்கே வந்தோம்னா இதில் பாருங்கள், இங்கே எதுவும் எழுதலை. சரஸ்வதி சாமியும் இந்த கண்ணாடிக்கு கிளார் அடிக்குது. சரஸ்வதி சாமியும் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா சாமி. இங்கே மேக்ஸிமம் நம்ம எப்படி ஆயுத பூஜைலாம் கொண்டாடுவோம் தெரியுங்களா. எவ்ரி செப்டம்பர் 17th எல்லா ஆல் ஓவர் இந்தியா சைட்டில் சாமி கும்பிடுவாங்க விஸ்வகர்மா சாமி. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு டக்குன்னு பார்த்தோன்னா சத்ரபதி சிவாஜி அந்த மாதிரி நினச்சேன். மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக விஸ்வகர்மா சாமி. இங்கே எப்பயும் போல் விநாயகர், பின்னாடி கிளார் அடிக்கும், கொஞ்சம் இதாக இருக்குது விநாயகர். அப்படியே அடுத்தது இங்கே வந்தீங்கன்னா ஹனுமான். இவங்க ஊரில் இது பஜ்ரங் பலின்னு சொல்லுவானுங்க. ஹனுமான் சாமி. அடுத்தது கண்ணன் ராதை. இருங்க, இங்கே இந்த கோபுரத்தில் கலசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஃப்ரண்ட்டில் இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த டெம்பிள், இந்த கோயிலோட இந்த கோபுரத்தில் நம்ம ஊரில் எப்படி இருக்கும், மேலே கலசம் இருக்கும் பார்த்தீங்களா. இங்கே கலசமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது கலசம் தானா என்னன்னு தெரியல, மேபி இருக்கலாம். இவங்க ஊரில் இது டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது, பார்த்துங்க. கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கும் போல். இங்கே இதெல்லாம் ஏணி மாதிரி வச்சு ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. கலசத்தில் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு. மேலே ஏறி உள்ளே பார்ப்போம். இங்கே நல்லா தான் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. முன்னாடி இங்கே காமிக்கிற பாருங்க, இந்த டோர் டிசைன் நல்லா இருக்குல்ல. சும்மா சின்னதாக இருந்தாலும் காம்பேக்டாக இருந்தாலும் சின்ன கோவில் தான், சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்தால் இங்கே பார்த்திங்கன்னா கண்ணன் ராதை சூப்பராக இருக்குது, பியூர் ஒயிட். இங்கே பார்த்திங்கன்னா சாமி எதுவுமே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கருங்கல் அந்த மாதிரி இது இல்லை, இது வேறு ஸ்டோனு. அது என்னன்னு பார்ப்போம். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த இதில் தான் நல்லா தண்ணி போயிட்டுருக்கும். அந்த சின்னதாக இப்போ தண்ணி மட்டும் தெரியும் பாருங்க, ஜூம் பண்ணுறேன். கொஞ்சம் பயங்கரமாக தண்ணி கம்மியாயிடுச்சு. ஓரளவுக்கு தண்ணி போகும், அதாவது சின்னதாக எப்படி சொல்கிறது, அந்த ஓடை மாதிரி. இந்த வெயில் காலம் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சிவன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதுக்குள்ளார போய் பார்ப்போம். அடுத்தது எங்கன்னா சிவன். நீங்கள் வெளியே இருந்து அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க.
இங்கே பாருங்கள் இங்கே உள்ள சிவன் சாமி இந்த மாதிரி தான். இங்கே பாருங்கள் செம்பில் வச்சுருக்காங்க. மேலேருந்து ஏதாச்சும் அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. இங்கே சிவன் சாமி, பார்வதி அப்படியே இருக்கும். இன்னொரு இது என்னென்னா, இங்கே மொத்தம் நந்தி மொத்தம் 12 தூண் இருக்குது. 12 தூண்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ராசி இது போட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து மேச ராசி, இது என்ன ராசி ஹிந்தியில் இது எழுதியிருக்கானுங்க. இதில் பாருங்கள், இந்த தூணில் மிதுனம், கடகம், சிம்ம ராசி, கன்னி ராசி, இது துலாம், விக்ரம் பருவத்தில் வருது, விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஒவ்வொரு துணிலையும் ஒன்று போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், சம்திங் வேரில் ஃபுல்லாக இது பண்ணி நம்ம ஊர் மாதிரி தாங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கானுங்க. இவ்வளோதாங்க இந்த கோயில் நம்ம போன இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த லொக்கேஷனில் நிறையா பிளேசஸ் இருக்குது. இதெல்லாம் 1 by 1 நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ until don't forget to subscribe my YouTube channel. Thank you.